என் மருமவ கட்டப்பையில என்னத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. எவட்டியாவா என் மாமியார கை நீட்டி அடிச்சவா? என் மருமவ அண்ணா நிக்கா பாரு, நீல கலர்ல சுடிதார் போட்டுக்கிட்டு அவதான் என்ன அடிச்சா. அடியே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் டி, என் மாமியார கை நீட்டி அடிச்சிருக்கா, அதுவும் நான் ஊர்ல இல்லாத நேரத்துல. ஆஹா, அந்த அக்காவுக்கு மருமவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? போச்சி, என் மருமவ இன்னைக்கு சுவாலி சுத்தம். ஐயோ, பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒன்னால வந்துகிட்டே இருக்கு. ஒரு காப்பிய குடிக்கலாம்னு வாசப்படியில உட்கார்ந்து ஒரு காப்பிய முழுசா என்ன குடிக்க விடுதாவளா? எப்பா, இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சிருவளோ புழுக்க. இனி நம்ம அங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லாருமா சேர்ந்து நம்ம மண்டையை உடைச்சு போடுவாளுவோம். பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வெளியே எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். அப்பதான் நம்ம டேமேஜ் ஆகாம இருக்க முடியும். இந்த சமயமா பார்த்து எங்க ஓடுறாரு? ஐயோ, வாசல்ல என் மருமகளும் பக்கத்து வீட்டுக்காரி மருமகளும் நிக்காளுவா. ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட போறாளுவா. இந்த மனுஷன் வந்து தடுப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு பயந்து ஓட்டமால ஓடுறாரு. சரி, என்னத்த செய்ய, அவர் பயம் அவருக்கு. ஐயோ, என் மருமக வேற அவளை பாத்துக்கிட்டே நிக்காள. என்னட்டி முடிச்சுட்டே நிக்கா? வாயை திறந்தே பதில சொல்லு. ஏத்தே, இந்தாங்க கட்டப்பையி, இதுல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பத்திரமா வைங்க. நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் எடுத்து தின்னுபடாதீங்க. ஏன்னா எங்க அம்மா எனக்காக தான் வாங்கி தந்திருக்காங்க. ஆமா, இல்லட்டா எனக்கு கடையில வாங்கி திங்கவே முடியாது பாரு. நீங்க கடையில வாங்கி தின்னுங்க, இல்லன்னா வீட்லயே கூட செஞ்சு தின்னுங்க. எனக்கு அத பத்தி எல்லாம் ஒரு கவலை இல்ல. இந்த கட்டப்பையில இருந்து எடுத்து தின்னுறாது என்ன சொன்னேன். அப்புறம் என்னத்துக்கு என் கையில தார? நீயே கொண்டு போய் உன் ரூம்ல வச்சிக்க. அதுக்கு இல்ல, இங்க ஏதாவது கலைவரமாயிட்டுனா அப்புறம் கட்டப்பையில உள்ளதெல்லாம் கீழே கொட்டிரும்ல, அதுக்குதான் பாதுகாப்பா அந்த பக்கம் எடுத்து வைங்கன்னு உங்ககிட்ட தாரேன். என்னத்தை இப்படி முழிக்கிய? நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டா ஒரு தப்பு இல்ல. கொண்டா, இல்லனா இன்னும் ஓவரா வாய் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசலத்தே, நீங்க தான் என்ன பேச வைக்கிய. ஏய் அம்மா, இவளோட தொல்லை எனக்கு தாங்க முடியலம்மா. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம உங்க மாமியா கூட நின்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் மாமியார் கிட்ட நான் பேசுவேன், பேசாம இருப்பேன். அத கேட்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ உன் மாமியா கிட்ட பேசு, இல்லனா தெருவுல கிடந்து சண்டை போடு. எனக்கு என்னடி, என் மாமியாரை நீ என்னத்துக்கு அடிச்சா? அதுவும் நான் இல்லாத நேரமா பார்த்து எதுக்கு அடிச்சா? அதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. அதுக்கு நான் என்னத்துக்கு பதில சொல்லணும்? உங்க மாமியார் கிட்டயே கேட்க வேண்டியதானே, அந்த பிள்ளை உங்களை எதுக்குதே அடிச்சான்னு. இங்க பாருடி, நான் உன்கிட்ட கேட்கல, நீ எனக்கு பதில சொல்லு. என்னதே, நான் கரெக்ட்டா தானே கேட்கேன்? ஆமா மருமகள, நீ கரெக்ட்டா தான் கேட்க. இன்னைக்கு அவ உனக்கு பதில் சொல்லியே தானே தீரணும். ஏய் அம்மா, ஏன் மருமக ஒரு பங்குனா வனஜக்கா மருமக 10 பங்கு இருப்பா புளுக்க. கோவத்துல மூஞ்ச பாறா, தெற்கிக்கும் வடக்கிக்கும் மேல நீளுது. சொல்லுடி, பதில சொல்லு. உங்க மாமியார நான் கொன்னிட்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாவோ, அதான் கோவம் வந்துச்சு, அதான் அடிச்சேன். ஏடி, என் மாமியார் கிண்டல் பண்ணவனா வாய் பேசினா வாய் பேச்சோட இருந்திருக்கணும். எதுக்கு நீ கையை நீட்டி அடிச்சா? இங்க பாரு, இன்னொரு விஷயம் கூட சொல்லுதே. உங்க மாமியார கை நீட்டி மட்டும் நான் அடிக்கல, காலை வச்சு எட்டிட்டு மிதிச்சேன், தெரியுமா உனக்கு? என்னடி, இவ கூட ஒண்ணு சேர்த்து சொல்லுதா? ஆமா மருமகள, இவ என்ன அடிச்சு காலை வச்சு எட்டிட்டு மிதிச்ச பாத்துக்க. அத உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவ மிதிச்ச மிதில நான் எப்படி பறந்து போய் கீழே விழுந்தேன் தெரியுமா? திமிரு பிடிச்சவா, மாமியாருக்கு அடங்காதவா. இங்க பாருடி, என் மாமியார நான் மட்டும் தான் அடிப்பேன், அடிச்சு மிதிச்சு துவச்சு தொங்க கூட விடுவேன். ஆனா வேற யாராவது என் மாமியார் மேல கைய வச்சாவோ அவங்க கைய நான் உடைக்காம விடவே மாட்டேன்டி. சுசீலா, பாத்தியா என் மருமவா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுதான்னு? ஆமா, உங்க மருமவா உங்களை அடிப்பாளா மிதிப்பாளா துவச்சு தொங்க கூட விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு சப்போர்ட்டா? அதே என் மருமகளுக்கு என்ன அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அடுத்தவங்க யாராவது என்ன அடிச்சவனா என் மருமவ கேட்காம விட மாட்டாள்ல. ஆமா ஆமா, அப்ப பெரிய சப்போர்ட் தான். என்ன என்னவா, எதுக்கு என் கைய பிடிச்சா? நீ என்ன அடிக்க வருவ? நான் அடிய வாங்கிக்கிட்டு இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, உன் அடிப்புடி எல்லாம் உன் மாமியாரோட வச்சுக்க. என்கிட்ட வச்சேன்னு வச்சுக்க, மவளை இருந்த இடம் தெரியாம காலி பண்ணி போடுவோம் பாத்துக்க. இப்பதானே சொன்ன பேச்சு பேச்சா இருக்கணும்னு. அதுக்கு என் மாமியாரை நீ கை நீட்டி அடிச்சிருக்க, அதுக்காக நான் உன்னை அடிக்காம விட்டுருவேனா? ஓஹோ, அப்படி ஒரு எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்கியோ? அடி அடிச்சு பாருடி மருமகள, என்ன பாத்துக்கிட்டு நிக்க? இவள அடிச்சு துவச்சு தம்சம் பண்ணு. உன்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுதா பத்தியா? சரியான ஓட்ட உடசல்காரி. ஏதே, அடுப்பு வெண்ணி பானை எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைங்க. இவ கைய கால முறிச்சு எடுத்துட்டு வரேன். அடுப்புல வச்சு எரிச்சு சுடு தண்ணி போட்டுறலாம். அதாடி, என் மருமவ கை கால உடைச்சி இவ சுடு தண்ணி வைக்க போறாளா? மருமவள, நீ சொல்லவே வேண்டாம், நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு தான் வந்திருக்கேன். என் மருமவள பத்தி எனக்கு தெரியாதா? என்னடி புதுசா உன் திமிரு என்கிட்ட வந்து காட்டுத? என் கை கால நீ உடைச்சு போடுவியா? உனக்கு சுவாறு திங்கிறதுக்கு கை இல்லாம ஆக்கி போடுவோம் பாத்துக்க. மருமவள, அப்படிதான்
அப்பதானே எனக்கும் ஒரு சூடா பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ரெட்டை குடுமியை அடிச்சு வெளுத்து வாங்கலாம். எதே சிங்கம் ஒன்று புறப்பட்டது அந்த பாட்டு பாடுங்க. எம்மாடி மர்மோள எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியாதே. மர்மோள எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியும். நான் பாட்டு பாடுவேன். நீ அந்த மேனகாவை தூக்கி போட்டு மிதி. சரிங்கதே சீக்கிரமா பாடுங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. இவளுக்கு கெட்ட காலம் பிறந்திருக்கு. மர்மோள அவளுக்கு நல்ல அடி மிதிய குடி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. ஐயோ என் வீட்டு வாசல்ல கிடந்து இப்படி ரெண்டு பேரும் அடிபடி போடுதாவல. ஏக்கா வனஜக்கா இந்த சண்டையெல்லாம் தேவையா? அம்மா பின்ன அன்னைக்கு உன் மர்மவை என்ன அடிச்சு கீழே தள்ளி விடும்போது நீ பாத்துக்கிட்டு சும்மா தான் நின்னுட்டு இருந்த. உன் மர்மவ கிட்ட இந்த அக்காவை இப்படி போட்டு அடிக்காதடின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? என் மர்மவ உன் மர்ம மாதிரி இல்ல. அடி வாங்குற இடத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு. என் மர்மவ உன் மர்மவளை எப்படி அடிச்சு வெளுக்காடு பாத்தியா இல்லையா? ஏக்கா எதுக்கு காந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் இல்லனா கூட ஒரு நாள் பேசிதானே ஆவணும். ஏக்கா அந்த சண்டையை எப்படியாவது நிப்பாட்டுங்கக்கா. உங்க மர்மவ கிட்ட சண்டை போடாதன்னு சொல்லுங்கக்கா. ஏன் அத நீ உன் மர்மவ கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன் மர்மவ கிட்ட நீ சண்டை போடாதன்னு சொன்னா உனக்கு திருப்பி அடி விழுமேன்னு பயம். அந்த பயத்துல தானே நீ என்கிட்ட சொல்லுத. இது என்னக்கா இப்படி பேசுதிய? அவ ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு. நல்லா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. எப்படியும் பாரு என் மர்மவ உன் மர்மவள நீ தொம்சம் பண்ணாம விட மாட்டாள்ல. சரி இப்பதானே வந்திருக்கேன் வீட்டுக்கு. யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம இருக்கலாம்னு பார்த்தா வீணா நீயே என்கிட்ட சண்டைக்கு வாரியேடி. அப்படிதான் சண்டைக்கு வருவேன். அப்படிதான் சண்டைக்கு வருவேன். எங்க மாமியாரை நீ அடிச்சல. அதனால நான் உன்னை அடிக்க வந்து செய்வேன். பாத்தீங்களா என் மர்மவ எனக்காக எப்படி பேசுதானே. வந்துட்டா சண்டைக்குன்னு. கட்டப்பைய கொண்டாங்கதே. இந்தாமா. சுசிலா பாத்தியா உன் மர்மவ என் மர்மவ கிட்ட வாங்கின அடிக்கு பயந்துகிட்டு எப்படி கட்டப்பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுதான்னு. எட்டே கொஞ்சம் பேசாம இருங்க. நீ சும்மா இரு மர்மவள. சுசிலா கிட்ட உன்னை பத்தி பெருமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். யாத்தாடி என் மர்மவ அடியை வாங்கிட்டுல வீட்டுக்குள்ள போறா. எப்பா வந்த உடனே பிரச்சனையே ஆரம்பிச்சுட்டாளம்மா. மர்மவள உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சுசிலாக்க மர்மவ உன் அடி தாங்க முடியாம எப்படி பயந்து வீட்டுக்குள்ள ஓடுதா. வாய மூடுங்கதே. என்ன மர்மவள இப்படி கோவப்படுதா? பின்ன அந்த பிள்ளைகிட்ட அடி வாங்குனதெல்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன மர்மவள சொல்லுதா? பின்ன என்னதே நான் அவளை ஒரு அடி அடிச்சோம்னா அவ என்ன திரும்பி 5 அடில அடிச்சா. என்ன மர்மவள இப்படி சொல்லுதா? நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். நீயும் திரும்பி அவளை அடிக்கதானே செஞ்சா. போங்கதே நீங்க வேற. நீங்க பார்த்தது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளை என்ன ஆனா அடி அடிச்சு மிதிச்சுட்டா தெரியுமா? மர்மவள அழாத. போங்கதே அடி வாங்குனதெல்லாம் என்ன அடி குறுக்கு வலிக்கு தெரியுமா? அந்த பிள்ளை அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி நடக்கதா என் முதுகுல விழுந்துச்சு. சாத்தாடி இப்படியாப்பட்டவன் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு வீட்டுல பேசாம இருந்திருப்பேன். வேணும்னே என்ன உசுப்பேத்தி விட்டு இந்த பிள்ளைகிட்ட என்ன இப்படி அடி வாங்க வச்சுட்டேலாதே. படுபாவி என் மர்மவள இப்படி போட்டு அடிச்சு போட்டாளா? எப்படி தார தாரையா கண்ணீரை வடிக்க என் மர்மவ. ஆனா ஒண்ணுதே இந்த பிள்ளை அடிச்ச அடியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பாருங்க இவளை நான் பழி வாங்கியே தீருவேன். ஐயோ அப்படின்னா நாம நினைச்சது ஒண்ணு இங்க நடந்தது ஒண்ணெல்லாம் இருக்கு. ஆபத்தே நாம ரெண்டு பேருமா சேர்ந்து தப்பு கணக்கு போட்டுட்டோம். தப்பு கணக்கு போட்டுட்டோம். இல்ல மர்மவள நம்ம கணக்கு என்னைக்குமே தப்பாகவே கூடாது. பேசாம இருந்ததே அடி வாங்குற எனக்குலாம் தெரியும். இப்படி ஆயிட்டா. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை கூட வண்டில ரெண்டு பேர் வந்தாவல்ல. எதுக்குதே வந்தாவோ? எம்மாடி மர்மவள அவ ரெண்டு பேரும் யாரும் தெரியுமா? இந்த பிள்ளையோட அம்மையும் இந்த பிள்ளைக்கு அண்ணன் பொண்டாட்டி மைனிகாரிமாக்கும். அடுத்த வாரம் ஆடி மாசம் ஆரம்பிக்க போதுல. அப்ப இந்த பிள்ளைக்கு அவ வீட்ல இருந்து சீர்வரிசை அவ அண்ணன் கொண்டுட்டு வருவானா. என்னது ஆடி சீர்வரிசையா? ஆமா அதுவும் லாரியில கொண்டு வந்து இறக்குவாளாம். இந்த சுசிலா இப்பமே ஆட்டம் போடுவா. இனி அடுத்த வாரம் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கணும்னு வச்சுக்க. அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுதியா? ஆமா லாரி நிறைய சீர்வரிசை பொருளை கொண்டு வந்து இறக்குவா. தெருவுல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த சுசிலா மர்மவளை பத்தி பெருமை எல்லார்கிட்டையும் பீத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு விடவே கூடாது மர்மவள. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். எதே அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மர்மவள ஐடியா? என் கூட வாங்க உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியும். சுசிலாமா எம்மாடி என் மர்மவ கிட்ட சண்டை போடாதம்மா சொன்னேன். ஆனா அவதான் கேட்கவே இல்ல. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாதம்மா. நீ உன் மாமியாருக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுத. ஆனா என் மர்மவ அப்படி கிடையவே கிடையாது. இப்ப கூட அவ வீட்டுக்கு ஏன்டா வந்தான்னு தான் நான் இருக்கேன் பாத்துக்க. நீயே பாத்தேல்ல வந்த உடனே உன்கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு. அதெல்லாம் விடுங்கம்மா. நான் அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே ஆகணும். பரவாயில்லையா இந்த அக்காவுக்கு மர்மவ என்ன அளவோல பேசுதா. ஏன் மர்மவ அவகிட்ட சண்டை போட்டாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாம தானே பேசுதா. நீங்க உங்க மருமகளை நினைச்சு சங்கடப்படாதீங்க. வயசான காலத்துல நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமாம்மா வயசான காலத்துல வீட்டுல நிம்மதியா இருக்கணும்ல.
மருமவளையே கூட்டிட்டு தான போகணும். நீங்களும் உங்க மருமகளை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஆடி மாசம் முடியற வரைக்கும் ஒரு மாசம் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. அட ஆமா, நல்ல ஐடியா சொல்லி தந்திருக்கியே. என் மருமகளை எப்படிடா அவ அம்மா வீட்டுக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தியா சுசிலா, என் மருமவ எவ்வளவு புத்திசாலித்தனமா உனக்கு சொல்லி தந்திருக்கானே. ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க மருமவ நல்ல புத்திசாலிதான். எனக்கு பெரிய உதவிலாம் பண்ணிருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது நல்லது தானே. ஆமாம்மா, நீ எனக்கு பெரிய உதவி தான் பண்ணிருக்க. சரி சுசிலாம்மா, போயிட்டு வரோம். மருமவளே, அப்ப உங்கள துணிமணி எல்லாத்தையும் நான் பேக்ல எடுத்து வைக்கட்டுமா? எதுக்கு தே? நீயும் தான் ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவீல்ல, அதுக்கு தான். ஏதே, என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல உங்க துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வருஷம் ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. யாருக்கிட்ட? நான் கொடுத்த ஐடியா எனக்கேவா? என்ன சுசிலா இப்படி சிரிச்சிட்டு நிக்க? ஏக்கா, என்னமோ என் மருமவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படி இப்படின்னு பெருமையா பீத்தினியா? பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க நீ எப்படி சொன்ன பாத்தீங்களா? ஆமா சுசிலா, என் மருமவளும் சரியான ஆளுதான். என்னத்த செய்ய? ஐயோ ஐயா, படுபாவி, ராத்திரி தூங்கும்போது இந்த மொட்டை மண்டையில கள்ளத்துக்கு போட்டாலும் போட்டுருவா போலுக்க.